வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேண்ட்பேக்கு ப்ளஸ்ஸு ஒரு பர்ஸு ஆப்டாக ஒரு காம்போவாக பார்க்க போகிறோம். இது வந்து ஷோல்டரில் மாட்டுற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த ஹேண்ட்பேக்கோட மெஷர்மெண்ட்ஸு எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஷிவன்கனில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஆஷ் அண்டு பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் மேக்னெட்டிக் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாப்லேயும் மேக்னெட்டிக் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு சைடும் பட்டன் வச்சுருக்கேன். மேக்னெட்டிக் பட்டன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸு பேகு தான், ஹேண்ட் பேகு. நமக்கு ஸ்பேஸ் நிறையாவே இருக்கும். பாருங்கள், இதில் வந்து மேக்னெட்டிக் பட்டனோட கீழ் போர்ஷன், இது அப்பர் போர்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டெக்கரேட்டிக்காக ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். சைடுலேயும் மேக்னெட்டிக் பட்டனை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிட்டா பேகு நமக்கு நல்ல பெரிய சைஸாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து இதுக்குள்ளே நிறைய வந்து உங்களுடைய திங்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்லா அகலமாக இருக்குது பேகு. நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ளே லேடர் நாட்டு தான் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலையும் வந்து ஹேண்டில் கூட நீட்டாக சொருகியிருக்கோம் பாருங்கள். நல்ல ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்கேன். இது வந்து டபுள் ஹேண்டில், ரெண்டு சைடும் ப்ளைனாக பிளாக் கலரில் ஹேண்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ரெண்டு சைடு இருக்க மேக்னெட்டிக் பட்டனை வந்து இப்படி நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டைட்டாக லாக் ஆகிக்கும். உங்களுக்கு அந்த ஷேஃப் அழகாக கிடைக்கும். ஹேண்ட்பேக்கோட ஷேஃப் அழகாக கிடைக்கும். பாருங்கள், நான் ரெண்டு பக்கட்டும் வந்து இந்த பட்டனை லாக் பண்ணுறேன். மேக்னெட்டிக் பட்டனை லாக் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்ல ஷேஃப் கிடைக்கும். சென்ட்ரல்லையும் நம்ம வச்சுருக்கிறத நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. நல்லா நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்ஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஆப்டாக இருக்கும் பேகு. இது வந்து மெஷர்மெண்ட்ஸு நான் இப்போ சொல்கிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கட் ஒயர் வந்து 8.5 ஸ்கேல் அளவில் எடுத்திருக்கேன். ஒரு கட் ஒயர் வந்து 8.5 ஸ்கேல் அளவு. ஃப்ளாப்பில் வந்து கீழே வரும் பொழுது லாஸ்ட்டில் ரெண்டு பக்கத்துலேயும் ஒவ்வொரு நாட்டை கம்மி பண்ணி பின்னி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 26 கட் ஒயர் வந்து 8.5 ஸ்கேல் அளவில் ஆஷ் கலரில் எடுத்திருக்கேன். சரிங்களா? பேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஆஷ் கலரில் தான் போட்டிருக்கேன். கட் ஒயரும் ஆஷ் கலரில் எடுத்திருக்கேன். பேஸும் வந்து ஆஷ் கலரில் போட்டிருக்கேன். பேஸ் வந்து 14 லைன் போட்டிருக்கேன். கட் ஒயர் வந்து 26 கட் ஒயரு 8.5 ஸ்கேலில் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 14 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? ஹைட்டும் அதே மாதிரி 26 லைன் போட்டு ஒரு லைன் நான் வந்து மடித்து சொருகியிருக்கேன் முன்பக்கம். ஃப்ளாப்புக்கு வந்து நம்ம எப்போதும் மூடி போட்ட கூடைகளுக்கெல்லாம் பின்னுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கூடையை பின்னிட்டு வரணும். ஒரே பக்கமாக தான் பேஸை பின்னணும். ஏன்னா நமக்கு ஃப்ளாப் போடுறதுக்கு ஒயர் வேணும்ல, அதனால் ஒரே பக்கமாக பின்னிட்டு நம்ம மீதி இருக்கும் வந்து பின்னிட்டு வரும் பொழுது ஃப்ளாப்பை மேலே போட்டுக்கலாம். ஃப்ளாப் வந்து மொத்தம் வந்து 13 வரிசை வந்து ஈவனாக போட்டுட்டு நான் லாஸ்ட்டில் இருக்க ஒரு 4 வரிசை மட்டும் ரெண்டு கார்னர்லேயும் ஒவ்வொரு நாட்டை வந்து ஸ்கிப் பண்ணி பின்னியிருக்கேன். சரிங்களா? இதோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் எவ்வளோனா 7 அடியில் இன்னர் ஒயரு 3 ஒயர் எடுத்திருக்கேன். 12.5 அடியில் அவுட்ரு ஒயர் 2 ஒயர் எடுத்து 2 ஒயர் ஹேண்டில் 2 ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு ஆப்டாக குட்டியாக ஒரு பர்ஸு போட்டிருக்கோம். அதே கலர் காம்பினேஷனில் ஆஷ் அண்ட் பிளாக்கில். இதுவும் சைடில் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஃப்ளஃபியாக வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். தாராளமாக கை உள்ளே விட்டு காயின்ஸு மணிஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். இதோட மெஷர்மெண்ட்டு 5 அடியில் மொத்தமாக வந்து 14 கட் ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 6 லைன் போட்டிருக்கேன். இதுவும் ஆஷ் கலர்லேயே தான் கட் ஒயர் எடுத்திருக்கேன். பேஸும் வந்து ஆஷ் கலர்லேயே போட்டிருக்கேன். சுத்து ஒயர் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கும் லாக் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் பட்டன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்டும் வந்து உங்களுக்கு 16 லைன் போட்டு தான் மடிச்சிருக்கேன். இந்த குட்டி பர்ஸு இந்த ஹேண்ட்பேக்கோட எவ்வளோ அழகாக க்யூட்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த பர்ஸை உள்ளுக்குள்ளே ஹேண்ட்பேக்குள்ளே நம்ம அழகாக உள்ளே வச்சுக்கலாம். அது வச்சது போக நமக்கு நிறையவே உள்ள இடம் இருக்குது பாருங்கள்.
நிறைய நம்மளுடைய திங்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஆஃபீஸ் கோயிங் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த பர்ஸு. இந்த மாதிரி மேட்சஸாக உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷனில் வேணும்னாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னும் 2 பேக்கு ரெடி டு சேல்லையும் இருக்குது. தேவைப்படுறவங்க சாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஆர்டர். ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.